மூலமா எப்படி வந்து நம்ம பண்ணலாம் பிசிக்கல்ல இருந்து வர்ச்சுவலுக்கு. இப்ப வந்து நெட் பேக்கப்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து டாக்குமெண்ட் தான், ரியல் டைம் இல்ல. நான் உங்களுக்கு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஆல்ரெடி தேதி சொன்ன மாதிரி போர்ட் வந்து ஓபன் பண்ணி ஆகணும். இந்த போர்ட்லாம் இருக்கு. சோ அதுக்கான சர்டன் போர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ ஸ்டாப் பண்ணணும். கிரிட்டிக்கல் சர்வரா இருக்கும். இப்ப புரொடக்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வித் ரன்னிங் அப்ளிகேஷனோட நம்ம P2P மாட்டோம். சோ அந்த டைம்ல வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரொம்ப முக்கியம். அந்த லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நோட் பண்ணிருப்போம். எனக்கு எனக்கு தெரியல மத்த என்விரான்மென்ட்ல எப்படி இருக்கும்னு. ஆனா லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கீ பாஸ்ன்ற ஒரு சேஃபான ஒரு டூல்ல சேவ் ஆயிருக்கும். ஓகே அண்ட் மூவிங். ஓகே. சோ கன்வர்ஷன் ப்ராசஸ் இப்ப எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நெட் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கன்சோல். இப்படிதான் இருக்கும். ஒரு நெட் பேக்கப் டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். இந்த நெட் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல வந்து எதுல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப ஜம்ப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஜம்ப் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. சோ அது மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கன்சோல வந்து மோஸ்ட்லி ஜம்ப் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கன்சோல் உடைய நெட் பேக்கப் உடையது. இது வந்து ஒண்ணொண்ணா நான் என்னென்ன இதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். பேக்கப், ஆர்கைவ், ரீஸ்டோர். இது 3 ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, பேக்கப் எடுக்கலாம், ரீஸ்டோர் பண்ணலாம். மோஸ்ட்லி நாங்க ஆர்கைவ் பண்ணதில்ல. பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் எடுத்திருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மானிட்டர். ஆக்டிவிட்டி மானிட்டர்ல என்னென்ன இருக்கும்னா, லாக்ஸ் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும். சோ ஓகே, எத்தனை சர்வர் பேக்கப் வந்து சக்சஸ் ஆயிருக்கு, எத்தனை சர்வர் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எதனா ஃபெயில்டு இருக்கு, எல்லா ஸ்டேட்டஸுமே நம்ம ஆக்டிவிட்டி மானிட்டர்ல பாத்துக்கலாம். ஆக்டிவிட்டி மானிட்டர் வந்து மோர் தென் 2 days வந்து இருக்காது ஹிஸ்டரி. அண்ட் நெட் பேக்கப் மேனேஜ்மெண்ட் வந்தனா ரிப்போர்ட் கீழே வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். என்னென்னலாம் அந்த எந்த சர்வர் எந்த பாலிசில இருக்கு, எந்த மாதிரி பேக்கப் எடுக்குது, எல்லாமே ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அகைன் பாலிசி வந்து செப்பரேட் பாலிசி. ஒரு பிசினஸ் ஒரு சைட்டுக்கும் செப்பரேட் பாலிசி கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பாலிசி கிரியேஷன்ல டிஃப்ரெண்ட் வந்து டைமிங்ல ரன் ஆகும் பேக்கப். சோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸ்டோரேஜ். அகைன் ஸ்டோரேஜ் வந்து இது பெருசா நாங்க யூஸ் பண்ணதில்ல. கேட்டலாக்ல என்னன்னா, இப்போ ஒரு சர்வரை சர்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த சர்வருடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். எப்போ லாஸ்டா பேக்கப் எடுத்திருக்கு, எப்போ லாஸ்டா ஃபுல் பேக்கப் எடுத்திருக்கு, லாஸ்ட் பேக்கப் சக்சஸா இல்லையா, எல்லாமே இதுல வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேம் கைண்ட் ஆஃப் என்னென்ன ஹோஸ்ட் இருக்கு, அதோடைய எதனா சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், ரீநேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுல போய் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மோரோவர் யூஸ் பண்றது இல்ல. அண்ட் மீடியா அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, டிவைஸ் மானிட்டர். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க டிவைஸ் எல்லாம் வந்து ஓகேவா இருக்கா, ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்க ஓகேவா இருக்கா. பட் பொதுவா இது யூஸ் பண்றது இல்ல. இது எதுக்காகனா ஜஸ்ட் பேக்கப்க்கு வந்து கனெக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இல்ல பாக்கலாம். அண்ட் மீடியான்றது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மீடியா சர்வர் வந்து எப்பவுமே நெட் பேக்கப் கிரியேட் பண்ணும் போது ஒரு நெட் பேக்கப் அப்ளையன்ஸ் வந்து ஒரு 2 அப்ளையன்ஸ் பேக்கப் காட்சி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் மீடியா சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளையன்ஸ் வந்து எதுல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களோ சென்ட்ரலைஸ்டா, அதுதான் நம்ம இதுல ஆக்சஸ் பண்றோம். சோ அதுதான் மீடியா சர்வர்ன்றத நம்ம இங்க ஹைலைட் பண்ணுவோம். அண்ட் தென் சேம் டிவைசஸ் வந்து எத்தனை சர்வர் இருக்கு, சர்வர் அடிஷன், ரிமூவ் எல்லாமே அதுல டிவைசஸ்ல பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிரெடென்ஷியல்லாம் நீங்க அவ்வளவு போக வேண்டாம். அண்ட் தென் கம்மிங் டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இது சேம் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன இருக்குமோ அதேதான். குளோபல் செக்யூரிட்டி செட்டிங், ஜஸ்ட் இதெல்லாம் மோரோவர் யூஸ் பண்ண மாட்டோம். தேவையானது அந்த அளவுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணிடுறேன். ஃபாஸ்டா நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து விஎம் கன்வர்ஷன் எப்படி P2V, ஐ மீன் பிசிக்கல்ல இருந்து வர்ச்சுவல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நெட் பேக்கப்ல பேர் மெட்டல் ரீஸ்டோர் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அது மூலியமா தான் நம்ம பண்ணுவோம். இதுல என்ன ஒரு இது அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி சர்வர் எல்லாமே இதுல இருக்கு. நம்ம கிட்ட ஃபுல் பேக்கப்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ எனக்கு வந்து
இன்னைக்கு லேட்டஸ்ட் சர்வர் உடைய கன்வர்ஷன் வேண்டாம், எனக்கு வந்து நேத்து உடைய அப்டேட் பேக்கப் மட்டும் எனக்கு கன்வெர்ட் பண்ணா போதும், அது வரைக்கும் எனக்கு வந்து வர்ச்சுவலா சர்வர்ல வந்தா போதும் அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னா நெட் பேக்கப்ல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. சோ நம்ம பேர் மெட்டல் ரீஸ்டோர் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும் பேர் மெட்டல் ரீஸ்டோர் மேனேஜ்மெண்ட் விஎம் கன்வர்ஷன் கிளையன்ட்னு தெரியும். இந்த விஎம் கன்வர்ஷன் கிளையண்ட்ல என்ன அப்படின்னா கன்வெர்ட் டு வர்ச்சுவல் மெஷின். இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கான பேக்கப்ல வேண்டாம். ஐ மீன் இன்னைக்கு இருக்கிற சர்வர் பிரசன்ட் என்ன இருக்கோ எனக்கு அது உடையது வேண்டாம் விஎம்மா. எனக்கு நேத்து பேக்கப் ஃபுல்லா எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த விஎம் தான் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நியூ கிளையண்ட் கான்ஃபிகரேஷன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மேல உங்களுக்கு பார்த்தா தெரியும். நியூ கிளையண்ட் கான்ஃபிகரேஷன் தெரியுதுங்களா? தெரியுது. அந்த நியூ கிளையண்ட் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட்டா இந்த காப்பியை அப்படியே ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேக்கப் கடைசியா ஒரு என்னென்னலாம் பேக்கப் இருக்கோ எல்லா பேக்கப்பும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த பேக்கப்ல இருந்து ஓகே எனக்கு இது வேணும் அப்படின்னா ஃபுல் நேத்து இது வேணும் இல்ல முந்தா நேத்து வேணும் அப்படின்னா அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நியூ கிளையண்ட் கான்ஃபிகரேஷன்ல நியூ நேம் கொடுத்துட்டோம்னா அது ஓகே ஆயிடும். சோ இப்ப நான் கன்வெர்ட் பண்ண போறது இப்போ பிரசன்டா இருக்க சர்வரை இல்ல, நேத்து வரைக்கும் பேக்கப் எடுத்த நேத்து வரைக்கும் இருந்த ஸ்டேட்டஸ் ஆன சர்வரை தான் நான் இப்ப வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். சோ அப்படின்னா நியூ கிளையண்ட் கான்ஃபிகரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பிரசன்டா இப்ப என்ன ஓடிட்டு இருக்கோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா கன்வெர்ட் டு வர்ச்சுவல் மெஷின் டைரக்டாவே கொடுக்கலாம். இந்த கரண்ட்னு ஒண்ணு பாக்குறீங்க, அது வர்ச்சுவல் மெஷின். சோ அது டைரக்டாவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு ஜஸ்ட் என்னென்ன கேக்குமோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். மூவிங் நவ். ஓகே. சோ இது என்னென்னலாம் கேக்கும் அப்படின்னு வந்து இதுல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கவரி ஹோஸ்ட் கேக்கும். ரெக்கவரி ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த சர்வர் மூலியமா நம்ம வந்து பண்றோம், சென்ட்ரலைஸ்டு சர்வர் எது, அது மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து கொண்டுட்டு போறோம், அந்த சர்வர் நேம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து VMware டூல்ஸ் ISO கேக்கும். VMware டூல்ஸ் ISO ஒன்னும் பெருசா ஒன்னும் இது இல்ல. நம்ம ஒரு எதுங்கன்னா ஒரு ஃபைல் ஷேர்ல எதுனா ஃபைல் சர்வர்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா VMware டூல்ஸ் செட்டப் ஃபைல அந்த பாத்த கொடுக்கணும் நம்ம. அண்ட் தென் மீடியா சர்வர். தேர்ட் வந்து மீடியா சர்வர் கேக்கும். மீடியா சர்வர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அப்ளையன்ஸ் 3 அப்ளையன்ஸ் இருக்கு, 3 அப்ளையன்ஸ் சர்வர் வச்சிருக்கோம். சோ அது 3மே மீடியா சர்வர் தான். எந்த மீடியா சர்வர் மூலியமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம், நல்லா நோட் பண்ணணும். எந்த மீடியா சர்வர் மூலியமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம் என்றத அந்த மீடியா சர்வர் நேம் கொடுக்கிறோம். மோஸ்ட்லி வந்து இது டிஃபால்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கன்சோல்ல இருந்து நம்ம எடுக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சோ அதனால சப்போஸ் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் இல்ல அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் vCenter சர்வர். vCenter சர்வர் வந்து என்னென்ன அந்த சர்வர் நேம் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ESX சர்வர். ESX சர்வர் என்னன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் இதுல கொடுக்கணும். டேட்டா சென்டர் நேம் கொடுக்கணும், டிஸ்ப்ளே நேம் கொடுக்கணும். டிஸ்ப்ளே நேம் எனக்கு வந்து அதே சர்வர் நேமா காமிக்கணுமா இல்ல வேற எதனா மாத்தி கொடுக்கணுமான்றத சர்வர் நேம் கொடுக்கணும். அப்புறம் டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும். இப்ப ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மூவ் பண்றேன். ஓகே. சோ நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் ரெக்கவரி ஹோஸ்ட் உடைய நேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த சர்வர்ல இருந்து போகுது, அப்புறம் விஎம் டூல்ஸ் எந்த பாத்ல இருக்கு, மீடியா சர்வர் டிஃபால்ட்டாவே இருக்கும், vCenter சர்வர் நேம் கொடுக்கணும். இதுல நன்னு இருக்கு, பட் நார்மலா vCenter சர்வர் நேம் கொடுக்கணும். அப்பதான் அந்த vCenter சர்வர்ல போய் இது கன்வெர்ட் ஆகி உட்காரும். அண்ட் தென் ESX சர்வர் கொடுக்கணும், எந்த ESXல போய் பிளேஸ் ஆகணும்ன்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் நேம் கொடுக்கணும். டிஸ்ப்ளே நேம்னா உங்களுக்கு இப்ப கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா, அந்த கன்வர்ஷன் வந்து அதே நேம்ல கொடுக்கணும்னாலும் அதே நேம்ல கொடுக்கலாம். பிகாஸ் எந்த கான்ஃபிளிக்டும் ஆகாது. ஏன்னா இது VMwareல போய் vCenterல போய் உட்கார போகுது. அண்ட் தென் ரிசோர்ஸ் ப்ரொவைட். ஜஸ்ட் இது ரிசோர்ஸ் இது வந்து நீங்க ஒன்னும் அத கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது ஒன்னும் பெருசா எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. பிகாஸ் டேட்டா ஸ்டோர் கீழே கொடுக்கறதுனால அந்த டேட்டா ஸ்டோர் எந்த டேட்டா ஸ்டோர்ன்றதை எடுத்துக்கும்.
இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னென்ன கொடுக்கணும்ன்றதுல? நெக்ஸ்ட் மூவ் போலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுதான் வரும். நெக்ஸ்ட் கேக்கும் எல்லாம் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் மெஷின் ஆப்ஷன் கேக்கும். ஓவர் ரைட் பண்ணணுமா, இது ஏற்கனவே வர்ச்சுவல் மெஷின்ல இருக்கா, இது எதுனா ஓவர் ரைட் பண்ணணுமா, இல்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பண்ணணுமா, இது மாதிரி கேக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா பிசிக்கல் டு வர்ச்சுவலா மூவ் பண்றோம். இப்போ வந்து இதுல 2 டைப் இருக்கு. திக் ப்ரொவிஷனா வேணுமா, தின் ப்ரொவிஷனா வேணுமான்னு. ஆல்ரெடி திக் தீம் ப்ரொவிஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் கேட்கும். நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்ல போய் உட்காரணும்னு கேட்கும். நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் தெரியும். ஏன்னா வி சென்டர்ல என்ன நெட்வொர்க் எல்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கு அந்த ESXi ஹோஸ்ட்க்குன்றது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஜஸ்ட் ரிவ்யூ பார்க்கணும். நம்ம ஓகேவா எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோமா, டீடைல்ஸ் எல்லாம் ஹோஸ்டோட நேம், விஎம் டூல்ஸ்க்கு பாத் கரெக்டா கொடுத்துருக்கோமா, டிஸ்பிளே நேம் கரெக்டா கொடுத்துருக்கோமா, ESXi சர்வர் நேம் கரெக்டா கொடுத்துருக்கோமா, எல்லாமே பாஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாமே ஓகேன்னு அர்த்தம். ஸோ ஓகேங்களா? சோ பாஸ்ட் அப்படின்னு கொடுத்தா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுக்க முடியாது. இங்க ஸ்டார்ட் ரெக்கவரின்னு வரும் ஒரு ஆப்ஷன். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரீ செக் அண்ட் ஸ்டார்ட் ரெக்கவரி. அண்ட் ஸ்டார்ட் ரெக்கவரி கொடுத்துட்டீங்கன்னா இது கரெக்டா ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் கன்வர்ஷன் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா பிசிக்கல் சர்வரை ஷட் டவுன் பண்ணிடுவோம். பிசிக்கல் சர்வரை ஷட் டவுன் பண்ணிட்டு விஎம் வந்து ஆன் பண்ணிடுவோம். விஎம் ஆன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் டீம் இருப்பாங்க, ஆன் சைட்ல பிசினஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ண சொல்லுவோம். அவங்க செக் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் வச்சிருப்போம். இதை பிசிக்கல் சர்வரை வச்சிருப்போம். டீகமிஷன் பண்ண மாட்டோம். 2 வீக்ஸ் வச்சு எல்லாமே ஓகே, யூசர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னா இதை பிசிக்கல் டீகமிஷனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பெருசா ஒன்னும் போஸ்ட் கன்வர்ஷனுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா விஎம் அதே தான் கொடுக்குறோம். என்ன விஎம் இருக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கோமோ அதை கொடுத்துருவோம், எடுத்துக்குவோம். ஒன்னும் எந்த ப்ராப்ளமே வராது. ஐபி கான்ஃபிளிக்ட்க்கு தான் நம்ம வந்து பிசிக்கல் சர்வர் ஷட் டவுன் பண்றோம். அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இது ரொம்ப சிம்பிள். நெட் பேக்கப்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சர்வர் ஆல்ரெடி இருக்கு. சோ எந்த ஒரு சேலஞ்சஸும் இதுல வராது பெருசா. எஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் பொறுத்து டூல்ஸ் வந்து மாறுபடும். நிறைய இடங்கள்ல வந்துட்டு VMware ஸ்டாண்டலோன் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல நெட் பேக்கப் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்குது. அந்த டூல்ஸை வச்சு பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா சேம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி VMware கன்வெர்ட்டர் காமிச்சோம் இல்லையா, VMware ஸ்டாண்டலோன் கன்வெர்ட்டர், அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் எல்லாமே ஒண்ணுதான். சரி, நீங்க வந்துட்டு இது எதுக்காக காமிக்கிற அப்படின்னா, நாளைக்கே நீங்க ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டூல் மாறும், ஆனா ப்ரொசீஜர் ஒண்ணுதான். VMware ஸ்டாண்டலோன் கன்வெர்ட்டர் இருந்தாலும் சரி, நெட் பேக்கப் இருந்தாலும் சரி, டூல் வேற, ஆனா ப்ரொசீஜர் ஒண்ணுதான். ப்ரீ செக்ஸ் எடுக்கணும், ப்ரீரெக்வசிட்ஸ் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் சோர்ஸ் டெஸ்டினேஷன் அதை ப்ராப்பரா பண்ணிட்டு தென் போஸ்ட் செக். சேம் நம்ம அங்க என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. சரிங்களா? ஓகே, எஸ். ஒரே நிமிஷம்.